திரு பொன்ராஜிட்டே தொடங்குறேன். பல மாதங்களுக்கு முன்னதாகவே பல கட்சிகள் பரப்புரையை தொடங்கியிருக்காங்க. முன்கூட்டியே இந்த பரப்புரையை தொடங்கி இருப்பதுடைய பின்னணி என்ன? எல்லாருக்கும் மக்களை யார் முதலில் சந்தித்து அவர்களது வாதங்களை மக்கள் வைத்தில் வைத்து அதன் மூலமாக மக்கள் மனதை வென்றெடுக்க வேண்டும் என்ற லட்சியம்தான் அதுக்கு காரணம். ஸோ ஒவ்வொரு கட்சியும் அதுக்கான திட்டமிடலோடு களமிறங்கிறார்கள். இந்த திட்டமிடலை மக்கள் டெவலப்மெண்ட்டில் அவர்கள் காண்பித்திருந்தார்கள் என்று சொன்னால் எவ்வளவோ வரவேற்கத்தக்கதாக இருக்கும். ஆளும்போது ஆட்சியில் இருக்கும் பொழுது இந்த ஒரு தீவிரம், மக்களை சந்திக்கக்கூடிய தீவிரம், மக்களது பிரச்சனைகளை கேட்பதில் உள்ள தீவிரம், இதெல்லாம் ஆட்சியில் இருக்கும்போதும் எந்த அரசு செய்கிறதோ அந்த அரசு தான் ஒரு நல்ல அரசாக இருக்க முடியும். ஆட்சியில் இல்லாத போது நான் முன்னால் போய் மக்களை சந்தித்து நாங்கள் வந்தால் அதை செய்வோம் இதை செய்வோம் என்பதெல்லாம் சொல்கிறது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யார் எதை செய்தார்கள், எதை செய்வார்கள், இவர்களுக்கு செய்யக்கூடிய வல்லமை இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா என்பதெல்லாம் களத்தில் மக்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். மக்கள் வரவேற்பார்கள், கேள்வி கேட்பார்கள், புன் சிரிப்போடு ஏற்றுக்கொள்வார்கள், நமட்டு சிரிப்போடு அவர்களை நையாண்டி செய்வார்கள். இத்தனையும் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப சீக்கிரமாகவே தேர்தல் பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணியது. ஆக்சுவலாக ஒரு தேர்தல் பிரச்சாரம் என்பது அந்த தேர்தல் அனௌன்ஸ் பண்ண பிறகு நடக்கணும். 4.5 ஆண்டு காலம் வளர்ச்சிக்கான பாதையில் ஒரு ஆட்சி நடத்தணும். அரை ஆண்டு காலம் 6 மாத காலம் தேர்தல் அரசியல் பண்ணணும். இங்கே 1 வருஷமாக தேர்தல் அரசியல் நடந்துகிட்ருக்கு. இந்த கடந்த 1 வருஷமாக தேர்தல் அரசியல் நடந்துகிட்ருக்கு. அப்படி பார்க்கும்போதும் மே மாதத்துலேருந்தே தேர்தல் அரசியல் ஆரம்பிச்சிருச்சு. இப்போது லாஸ்ட் 1 இயராக நம்ம மக்களது நேரத்தை, மக்களது வாழ்க்கையை, மக்களது நார்மல் செயல்பாடுகளை இந்த தேர்தல் அரசியல் மூலமாக நம்ம வீணடிக்கிறோமோ என்ற ஒரு கேள்வி வேறு இருக்குது. ப்ரிப்ரேஷன் அதிகமாக இருந்தால் போட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம்? அது ஆமாம், அது போட்டி அதிகமாக இருக்குது. போட்டி அதிகமாக இருப்பதன் காரணமாக தான் யார் மக்கள்கிட்ட போய் ரீச் அவுட் ஆகிறது, யாருக்கு அதிகமாக கூட்டம் இருக்குது. இங்கே பெர்செப்ஷன் பாலிடிக்ஸ் இது. அப்போ பெர்செப்ஷன் பாலிடிக்ஸ்னால் பிரம்மாண்டத்தை நம்பி ஏமாறக்கூடிய மக்களை கொண்ட நாடு இந்தியா. ஒரு பிரம்மாண்டம், ஒரு அருமையான பேச்சு, ஒரு அருமையான கூட்டம், பயங்கர கூட்டம் வந்திருக்கு, அவருக்கு பின்னால் இவ்வளவு கூட்டம் இருக்குது, இப்படியெல்லாம் ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அதிகமாக வந்த காலகட்டம் இது. அப்போ அந்த காலகட்டத்தில் பொலிட்டிக்கல் கோஷங்கள், தீம் சாங்ஸு, தீம் அதாவது முழக்கங்கள், இதெல்லாம் வைத்து வர வேண்டிய காலகட்டம் ஆகிப்போச்சு. உண்மையாக மக்களோடு சந்தித்து மக்களது பிரச்சனைகளை கேட்டு இந்த பிரச்சனையெல்லாம் நான் சால்வ் பண்ணியிருக்கேன், இந்த பிரச்சனையை என்னால் சால்வ் பண்ண முடியலை, நான் வரும்பொழுது இன்னும் வரும்பொழுது இப்படி சால்வ் பண்ணுவேன் என்று சொல்வது பழைய காலத்து பரப்புரை. ஆனால் இப்போ என்னென்னா, இப்போ ஆவேசமாக குரல் எழுப்புவது, குற்றச்சாட்டு சொல்வது, தரக்குறைவாக பேசுவது, எதிர்க்கட்சிகளை ஒரு ஒரு தவறான வழியில் சித்தரிப்பது, இப்படி ஒவ்வொருத்தர் இண்டிவிஜுவல் தாக்குதல் நடத்துவது, இப்படியெல்லாம் போகும்போதும் அதை பார்த்து மக்கள் சில பேர் ரசிக்கிறார்கள், சில பேர் வெறுக்கிறார்கள், சில பேர் இது எதுக்குடா அப்படின்னு ஒதுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்குது. ஸோ இந்த அரசியல் கூத்து, அரசியல் ஒரு திருவிழாவாக இது நடக்குது. ஒரு வகையில் இது என்ன பலன் மக்களுக்கு அப்படின்னா, ஒரு 200 ரூபா 300 ரூபா கிடைக்குது. ஒரு நாளைக்கு தேவையான இல்லை, அவ்வளவு குறைத்த மதிப்பிட்டு விட முடியுமா மக்களை? பணம் இருக்கவங்க தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னா எவ்வளோ கோடீஸ்வரர்கள் அரசியல் களம் கொண்டு ஜெயிச்சிட்டே இருக்கலாம். ஆனால் மக்கள் தானே இறுதி முடிவெடுக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுக்கிறாங்க. அப்போ அது முற்றிலுமாக பொய்த்து போகுது இல்லையா? ஆமாம், பணம் இல்லாமல், கூட்டம் இல்லாமல், பணம் வாங்காமல் எந்த கூட்டத்தை கூட்ட சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா எம்ஜிஆருக்கு வந்த கூட்டம், கலைஞருக்கு வந்த கூட்டம், ஜெயலலிதாவுக்கு வந்த கூட்டம், ஜெயலலிதாவோட கடைசி காலங்களில் கூட பணம் கொடுத்தா கூட்ட வந்த சூழல் இருந்தது. அப்போ பணம் இல்லாமல் கூட வேண்டிய கூட்டம் யாருக்கு இப்போ வருது? இப்போ விஜய்க்கு வேணால் வருவாங்க, இளைஞர்கள் வருவாங்க. வேறு அதுவும் பணம் செலவழித்து தானே நீங்கள் ஆளுகளை கூப்பிட்டு பஸ்ஸை பிடிச்சி, லாரியை பிடிச்சி, வேனை பிடிச்சி, காரை பிடிச்சி வர வேண்டியது இருக்குது. இப்போ பணம் இல்லாமல் எதுங்க நடக்கும் அது? அப்போ பணம் இருந்தால் தான் இங்கே நடக்குது. அப்போ இன்றைக்கி ஒரு கூட்டத்தை கூட்டணும், ஒரு கூட்டத்தை கூட்டி அவர்கள் பேசணுன்னா அந்த கூட்டத்தில் இவர்கள் பேசுவது என்ன? இந்த மக்களுக்காக, இந்த இளைஞர்களுக்காக, இந்த மாணவர்களுக்காக, பெண்களுக்காக, ஏழை எளிய விவசாய பெருமக்களுக்காக, மீனவர்களுக்காக, தொழிலாளர்களுக்காக, தொழிற்சாலைகளுக்காக இவர்கள் கொடுக்கக்கூடிய தீர்வுகள் என்ன?
இப்போ கேள்வி கேட்பது நம்ம ஊரில் எங்கள் ஊர் கிராமத்தில் போனீங்கன்னா டீ கடையில் உட்காந்துட்டு பேப்பரை படிச்சுக்கிட்டு 10 கேள்வி கேட்பாங்க. ஆனால் பதில் சொல்லணும்ல, யார் பதில் சொல்லுவா? எதிர்க்கட்சியை பார்த்து கேள்வி கேட்கலாம், நீ இதை செய்தையா, நீ இதை செய்தையா, நீ ஏன் செய்யலை அப்படின்னு எல்லா கேள்வியும் கேட்டுடலாம். ஆனால் நீ வந்து அதை எப்படி செய்வ அப்படின்னு சொல்லணும்ல, பதில் சொல்லணும்ல. அதுதானே பரப்புரை களம். இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் பரப்புரையில் அதுதானே நடக்குது. இன்னைக்கு கூட ஒரு விவசாயி வந்து கேள்வி கேட்குறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை. அவர் வந்து கேள்வி கேட்கும் போதும் அந்த கேள்வி கேட்க விட மாட்டாங்க. நாங்கள் வந்து தென்னை விவசாயிகளுக்கு இவ்வளோ பண்ணோம், தென்னீர் அவ்வளோ பண்ணோம், கஜா புயலில் இவ்வளோ எல்லாம் பண்ணோம், அதிகமாக விவசாயம் பண்ணியிருக்கோம், நீ என்ன இஷ்டத்துக்கு உனக்கு மட்டும் கேட்டுட்ருக்க? நாங்கள் இப்போ முதலமைச்சர் அப்படின்னா வந்து ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு பேச முடியாது, நாங்கள் பொதுவாக தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லும் போது கேள்வியை மட்டும் கேட்டு உட்காரியா அப்படின்றாங்க. யார்? எடப்பாடி சொல்கிறார், கேள்வியை மட்டும், உன் கேள்வி என்ன அதை மட்டும் கேட்டு உட்காரு. அப்படின்னா என்னென்னா, மக்களது கேள்விகளை உள்வாங்கி அந்த கேள்விக்கு என்ன அர்த்தம், என்ன அதில் என்ன சொல்ல வர்றாங்கன்றதை உள்வாங்கி அதுக்கு பதில் சொல்லக்கூடிய, தீர்வு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இந்த தலைவர்கள் இல்லைன்றதான் இன்றைக்கி வேதனை. அப்போ கேள்விகள் எல்லாரும் கேட்கலாம், நீங்கள் வந்து எதிர்க்கட்சியை கேட்கலாம், உங்களை வந்து மக்கள் கேள்வி கேட்டால் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. அப்போ அங்கே பதில் சொல்ல முடியலை. அப்போ தீர்வு கொடுக்க முடியாத தலைவர்களுக்கு மக்கள் எப்படி வாக்களிக்க முடியும்? அப்போ இதெல்லாம் மக்கள் சீர்தூக்கி பார்க்கணும். நம்ம கேட்கக்கூடிய கேள்விக்கு சரியாக பதில் சொல்வாரா, இவரால் செய்யக்கூடிய தலைமை பண்பு இருக்கிறதா, இவருக்கு வந்து அதை செய்யக்கூடிய அறிவுத்திறன் இருக்கிறதா? இல்லை, ஒரு சட்டமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்கும் போதே ஒரு நாளுக்கு முன்கூட்டியே கேள்வியை தரணும். எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் எல்லா விஷயமும் ஒரு தலைவருக்கு தெரிஞ்சிருக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு அடுத்த மேடையில் இதற்கான பதில் அவர் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்ஸ்டன்ட்டாக ஒரு கேள்விக்கு பதில் அப்படின்றது எல்லா தலைவர்களுக்கும் ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் தான். அதை வச்சு மட்டும் எப்படி கிரிட்டிசைஸ் பண்ண முடியுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக, ஒரு கட்சியின் தலைவராக ஒருத்தர் வந்து போய் பேசுகிறார் அப்படின்னா அவருக்கு அரசியல் தெரிஞ்சிருக்கணும், பிரச்சனைகள் தெரிஞ்சிருக்கணும், பிரச்சனைகள் புரிஞ்சிருக்கணும், அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இது தெரியாமல் போயிட்டு நான் வந்து நீங்கள் எழுதி கொடுங்க கேட்குறேன்னா நீங்கள் எதுக்கு உங்கள்கிட்ட எழுதி கொடுக்கணும்? அதை ஐஏஎஸ் ஆஃபீஸர் எழுதி கொடுத்துட்டு போயிடலாம்ல, அவங்க பதில் சொல்லுவாங்கல்ல. உங்கள்கிட்ட எழுதி கொடுக்கணும். சரி, இது முதல் சுற்று கருத்து. தலைவர்னா அதானே எதிர்பார்க்குறான் தொண்டன். திரு அக்னீஸ்வரன், தேர்தல் களம் ரொம்ப டஃப்பாக மாறி இருக்கா? விவசாயிகளுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல், ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான விமர்சனத்திற்கு பதில் சொல்லாமல், நான் சொல்கிறத மட்டுமே கேளுங்க அப்படின்ற ஒன் சைடு ஒரு பரப்புரையாக மாறிடுச்சா? அப்படிலாம் இதெல்லாம் வந்து திட்டமிட்டு இவர்கள் இந்த மாதிரியெல்லாம் குறை சொல்கிறது. அப்படின்னா நமக்கு நாம திட்டம் இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் போனாங்களே அன்னைக்கு இது மாதிரி தான் நடந்ததா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு தகவல்கள் சொல்லுகின்ற விதம், அதை கையாளுகின்ற முறை, அப்படிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அண்ணல் மகாத்மா காந்தியடிகள் தான் சொன்னார். காய்ச்சிய வெந்நீரை போல் இருக்க வேண்டும், அந்த காய்ச்சிய வெந்நீரும் வடிகட்டிய தண்ணீராக இருக்கணும், அவ்வளவு தூய்மையாக இருக்கணுமா. அதனால தான் கடைசி வரைக்கும் அவர் வந்து எம்எல்ஏ, எம்பி, ஒரு கவுன்சிலர் கூட ஆகாமலே போயிட்டார். ஏன்னால் அவ்வளவு தூரத்துக்கு சாத்தியமில்லை என்பது அவர் தெரிந்தவர் தான். ஆகையினால இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேவைகள் என்ன? தேசப்பிதாவாயிட்டாரே, தேசப்பிதாவாக மாறியதற்கு பிறகும் கூட இந்த நாட்டுக்காக உயிரை தந்தவர். ஆகையினால அப்படிப்பட்ட ஒரு மகான்கள் எல்லாம் இந்திய திருநாட்டினுடைய தேசப்பிதாவாகத்தான் நாம் வைத்திருக்கிறோம் ஒழிய அதை பின்பற்றி இன்றைக்கு எத்தனை பேர் அந்த களப்பணியில் இருக்கிறோம் என்பதுதான் கேள்வி. அது இருக்கட்டும். இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து ஏன் முன்கூட்டியே அவங்க போனாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நான் கேட்குறேன், அரசியல் கட்சிகள் முன்கூட்டியே தானே போகணும், அதுதானே போகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் தொடர்ந்து வெற்றி பெறுகிறோம். தொடர்ந்து வெற்றி பெறுகிறீங்க, ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இதை எதை சொன்னீங்களே, இதை செஞ்சீங்களா? 520 வாக்குறுதிகளில் நான் வருத்தத்தோடு பதிவு செய்தேன். 520 வாக்குறுதிகளில் 364 வாக்குறுதிகள் வெறும் அரசாணைகளாக மட்டும்